தூத்துக்குடியில் இரவு முதல் பெய்த கனமழையால் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது. இது பற்றிய அண்மை செய்திகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து வருவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் மழைநீருடன் கலந்த கழிவுநீர் காரணமாக சாலைகளில் பொதுமக்கள் மிகுந்த அவதி அடைந்து வருகின்றனர். இது பற்றி அண்மை செய்திகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மழைநீரை அகற்ற அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டும் வைத்துள்ளனர். தூத்துக்குடியில் இரவு முதல் பெய்த கனமழையால் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரும் அவதி அடைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் முத்துமோகன் தூத்துக்குடியிலிருந்து இணைகிறார். முத்துமோகன், இது பற்றி விவரங்களை பதிவு செய்ய. வணக்கம் ஜெயா. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் இன்று அதிகாலை மற்றும் காலை பெய்த பலத்த மழை காரணமாக மாநகரின் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓட்டப்பிடாரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பலத்த மழை பெய்து வருகிறது. தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மார்ச் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை பலத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதைத் தொடர்ந்து நேற்று தூத்துக்குடி மாநகர பகுதி மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. சாரல் மழையும் அவ்வப்போது பெய்து வந்தது. இந்நிலையில் இன்று அதிகாலை 4 மணி முதல் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. பின்னர் இதைத் தொடர்ந்து காலை 7:30 மணி வரை பலத்த மழை தொடர்ந்து பெய்து வந்தது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் தாழ்வான பகுதியிலான தூத்துக்குடி பழைய மாநகராட்சி பகுதி, ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, காசிக்கடை பஜார் மற்றும் பிரெஞ்ச் சாப்பல் ரோடு, பீச் ரோடு, சந்தை ரோடு உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. மேலும் பழைய மாநகராட்சி பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து அந்த மழைநீர் முழுவதும் கருப்பு நிறமாக மாறி சாக்கடை நீர் போன்று ஓடி வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியை கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக மழைநீரை அகற்ற வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓட்டப்பிடாரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள விட்டிலாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மேலும் அவ்வப்போது வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மழை விட்டு பெய்து. இந்த மழை காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய தொழிலான உப்பு உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் மழையால் பாதிக்கப்பட்ட நிகழ்வுகளை பதிந்து கொண்டமைக்கு நன்றி முத்துமோகன்.